நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாத ராசி பலன்களை நம்ம வரிசையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பலன் நாங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. இந்த பொதுவான பலன் பார்த்துட்டு இருக்கோம் அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை பற்றி டீட்டெயில்டு ப்ரெடிக்ஷன் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா, நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது வாட்ஸ்அப் நம்பருங்க. பெரும்பாலும் நாட் ரீச்சபிள் தான் உங்களுக்கு காமிக்கும் நீங்கள் கால் பண்ணிங்களான்னா. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணால் ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. வேணும்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட உங்களோட ஹாரோஸ்கோப்பினோட டீட்டெயில்டு ப்ரெடிக்ஷன் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி செப்டம்பர் மாதம் பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். வரிசையா பாருங்க, நம்ம இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப என்ன ராசியை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்னி ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஜென்ரலா கன்னி ராசி அன்பர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வசீகரமான தோற்றம் உடையவருங்க, நல்ல புத்திசாலிங்க. எந்த ஒரு விஷயத்த கொடுத்தாலும் அதனோட நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ஞ்சி அதுக்கான பதில கரெக்டா தேடி கொடுக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். எனக்கு என்ன பெருசா எல்லாரும் அட்வைஸ் பண்றீங்க, எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு நிறைய யோசிக்கக்கூடியவங்க. அட்வைஸ்ன்ற வார்த்தை பெருசா பிடிக்காது. 100 பேர் அட்வைஸ் பண்றாங்கன்னா 2 பேர் பேச்சை தான் கேட்பீங்க. அப்படிப்பட்ட புத்திசாலியான கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, செப்டம்பர் மாதம் பிளானட்டரி பொசிஷன் பார்த்துக்கலாம். அதே மாதிரி கிரகங்களோட பெயர்ச்சியும் பார்த்துக்கலாம். அப்பதான் நாங்க சொல்லும் போது பரவாயில்ல, இவங்க ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி தான் சொல்றாங்க, சும்மாவே சொல்லலை அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இப்ப உங்களுக்கு கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1ஆம் பாவத்திலேயே சுக்கிர பகவான் நீச்ச பெற்றிருக்காரு, கேது பாபரோட இணைஞ்சிருக்காரு. ஓகேங்களா? அதுக்கடுத்து 6ஆம் பாவத்துல சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. 7ஆம் பாவத்தின் கலத்திரஸ்தானத்துல ராகு பகவான். அதுக்கப்புறம் 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் பகவான். 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் இருக்காரு. 12 விரயஸ்தானத்துல சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. டிரான்சிட்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி 11ஆம் பாவத்தில் இருக்க புதன் பகவான் வந்து 12ஆம் பாவத்துக்கு வருவார், சூரியனோட ஆட்சி பெற்று உட்கார்றாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி 12ஆம் பாவத்தில் இருக்க சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் பாவம், அதாவது ஜென்மத்திலே கண்ணிலே வந்து உட்கார்றாரு, சுக்கிரன் கேதுவோட இணைறாரு. இது முக்கூடல் கிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. இது 3 நாள் தான் இருக்கும், செப்டம்பர் 16 to 18. 18 வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து சுக்கிர பகவான் 1ஆம் பாவத்திலேருந்து 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பெற்று உட்கார்றாரு. ஸோ 18க்கு மேலே நல்லா இருக்கு. ஓகேங்களா? ஆன் தி ஹோல் கன்னிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவரேஜ். அதையும் நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். கேரியர், ஜாப், ப்ரொஃபஷன் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை செய்கிற இடத்துல நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குங்க. வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேல் அதிகாரிகள் கிட்ட ஒரு பிரச்சனை, ஒரு கோல்டு வார். மேலே நல்லா பேசுகிற மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே நல்லா வந்து அவர் வந்து உங்களை வச்சு செய்வார், அந்த மாதிரி இருக்கும். கூட வேலை செய்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று உங்களை பற்றி குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ கூட வேலை செய்கிறவங்க கிட்ட பிரச்சனை, மேலதிகாரிகள் கிட்ட பிரச்சனை, வேலையில் பெருசாக திருப்தியின்மை அப்படின்றது இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தால் அந்த வேலைக்கு போகவே நம்மளுக்கு பிடிக்காது இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கூட வரும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, பொதுவாக நீங்கள் நினைப்பீங்க நம்மளுக்கு லக்கே இல்லை, நம்மளுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குது. உண்மையாகவே டேலண்டடான பர்சனாலிட்டிஸ் தான். நம்மளை விட ஒன்றுமே தெரியாது அவனுக்கு. நம்மளோட திறமைக்கு முன்னாடி நம்மளோட ஹையர் அஃபிஷியலுக்கு திறமையே கிடையாது. ஆனால் அவன்லாம் நம்மளை ஏய்க்கிற நிலைமை. நம்மளுக்கு எவ்வளோ நாள் தான் இப்படி ஓடியாடுறதுன்னு தெரியலையே, பெருசாக லக்கு இல்லை, திறமை ஜாஸ்தி இருக்குது, லக்கு இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஆனால் வருத்தப்பட்டாலும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமைதியாக இருக்கணும். போட்டோம் விட்டுடலாம், நம்மளுக்கு வேலை முக்கியம், நம்மளுக்கு சோறு முக்கியம் அப்படின்றப்ப நம்மளுக்கு வேலை முக்கியம் அப்படின்னு அமைதியாக இருக்கணும். சரிங்களா? இதை பார்த்துக்கோங்க. இந்த ஒரு மாதம் அதை கொஞ்சம் காஷியஸாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேரேஜ், ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி வரைக்கும் பெருசாக சாதகமாக இல்லைங்க. ஏன்னா சுக்கிரன் நீச்சமாக இருக்கார். சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறது ஆல்மோஸ்ட் நிறைய ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 வரைக்கும் ஃபேவராக இல்லை, உண்மையை சொல்லணும்னா. ஏன்னா சுக்கிரன் தான் வந்து நிறைய விஷயத்துக்கு அதிபதி. அவர் வந்து நீச்சம் அடையிறதுனால இந்த செப்டம்பர் மாதம் 18 வரைக்கும் ஆல்மோஸ்ட் நிறைய ராசிக்கு வந்து ஃபேவராக இல்லை அந்த 18 வரைக்கும். அதுக்கப்புறம் நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ், ஃபேமிலியில் இருந்த ஒரு விஷயங்கள், பிரச்சனைகள் எல்லாமே அதுவே நிறைய ராசிக்கு சார்ட் அவுட்டும் ஆகிடும். அதையும் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 18th தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் உங்களோட ஃபேவராக இருக்குது அப்படின்னு. நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 18க்கு மேலே தான் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். நீங்கள் நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க.
அந்த நிறைய பிளான் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 18th வரைக்கும் அப்படியே இழுப்புறியா இழுத்துட்டே இருக்கும், ஜவ்வு மிட்டாய் மாதிரி. பெருசாக சாதகமான ரிசல்ட் வராது. 18க்கு மேலே ஓரளவுக்கு எல்லாமே அதுவாக தானாக சார்ட் அவுட் ஆகிடும். நீங்கள் பெருசாக முயற்சி பண்ண வேண்டியதில்லை. 18 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை இப்படி தூக்கி வைக்கிறது கூட ஒரு பாறாங்கல்ல தூக்கி வைக்கிற மாதிரி கடினமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுவாக மூவ் ஆன் ஆகிட்டு போயிடும். ஓகேங்களா? ஸோ பெருசாக யோசிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த குரு பார்வை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு சார்ட் அவுட் பண்ணும். ஆக்சுவலி என்னென்னா 18 வரைக்கும் பயங்கர பேச்சு. நீங்கள் வந்து கன்னி ராசி ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃப் கிட்ட பெருசாக வந்து பேச்சு, ஒரு கான்ட்ரவர்சியான பேச்சஸ் வரும், ஒரு காரசாரமான விவாதங்கள் வரும், ஒரு கோபமான அடமெண்ட்டான பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கும். ஆனால் குரு பார்வை வந்து பார்த்தீங்கன்னா அதை பெருசாக ஆர்கியூமெண்ட்டை பெருசு பண்ணாது. அதுவாக சின்னசாக அப்படியே ஒரு ஆர்கியூமெண்ட் வரும், நீங்களா அப்படியே காம் பண்ணிடுங்க. ஏன்னா குருனோட பார்வையினால பெருசாக வந்து விவாதங்கள் அதிகமாகாது அப்படின்னு சொல்கிறார். அது ஒரு ஃபேவர். குருனோட பார்வை சால்வ் பண்ணிடுவார். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே, நல்லா இருக்குது. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, செப்டம்பர் மாதமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஏன்னா செப்டம்பர் மாதம் 3 கிரகங்கள் உச்சமாக இருக்குது. ஓகேங்களா? 3 கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்கு. ஆட்சி பெற்றிருந்தாலும் டெம்பரரியாக இருக்கிறதுனால முழு பலனை நம்மளால் அனுபவிக்க முடியல. அதுதான் விஷயம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், லேடிஸ்க்கு, ஹோம் மேக்கர்ஸ்க்கு, இவங்களுக்குலாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை, வீட்லேயும் பிரச்சனை. ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒர்க் லோடு வந்து ஜாஸ்தியாகுது, அவங்களோட மென்டல் ஸ்ட்ரெயின் ஜாஸ்தியாகுது. ஸோ ஆங்ஸைட்டி நிறைய வரும். ஆங்ஸைட்டி நம்ம ஏதோ மனசு வந்து இந்த சிவியர் பெயின் மென்டலி அப்படிம்பாங்க. மன ரீதியாக ஏதோ ஒரு வலி, மனசு வலிக்குது, ரொம்ப கஷ்டப்படுது, என்னவோ தெரில, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவீங்க. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இதுக்கு என்ன பெஸ்ட் ரெமெடி அப்படின்னா இறை வழிபாடு, நிறைய சுவாமி கும்பிடுங்க, பெருசாக எல்லாமே ஓடும் அப்படின்ற மாதிரி ஃப்ரீயாக விடுங்க. ஃப்ரீயாக விட்டிங்களன்னா பிரச்சனை இல்லை. கன்னியை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் ஆன் தி ஹோல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜாக இருக்குது. வாழ்த்துக்கள்.